தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து அவர் எழுதிய ஹிந்து விரதங்களும் விழாக்களும் என்ற நூலில் உள்ள விக்கிரக வழிபாட்டின் தத்துவத்தின் நிறைவு பகுதியை நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம். முதலில் வேதாந்தமும் விக்கிரக வழிபாடும் என்ற தலைப்பில் குருதேவர் கூறும் கருத்துக்களை சிந்திப்போம். போலி வேதாந்தி ஆலயத்தில் விக்கிரகத்தின் முன் வணங்க வெட்கப்படுகிறான். விக்கிரகத்தை விழுந்து வணங்கினால் அவனது அத்வைத்தம் பறந்து போய்விடும் என்று அவன் நினைக்கிறான். புகழ்பெற்ற தமிழ் துறவியரான அப்பர், சம்பந்தர், சுந்தரர் போன்றோரது வாழ்க்கை சரிதத்தை படியுங்கள். அவர்களிடம் உயரிய அத்வைத்த பாவனை விளங்கியது. சிவபெருமானை அவர்கள் எங்கும் கண்டனர். இருப்பினும் அவர்கள் எல்லா சிவன் கோவில்களுக்கும் சென்று விக்கிரகத்தின் முன் வணங்கி இன்று வரை அனைவராலும் பாடப்படும் பதிகங்களை பாடிச் சென்று இருக்கின்றனர். 63 நாயன்மார்களும் சிவலிங்கத்தையே வழிபட்டு சிவபோதத்தை பெற்றனர். அவர்கள் ஆலயத்தை மெழுகி பெருக்கி மலர் கொய்து பகவானுக்கு மாலை தொடுத்து விளக்கேற்றினர். அவர்கள் படிக்காதவர்கள் எனினும் மிக உயர்ந்த ஆத்ம போதத்தை அடைந்தனர். அவர்கள் நடைமுறை யோகிகள். அவர்களது இதயம் தூய பக்தியினால் நிரம்பி இருக்கிறது. அவர்கள் கர்மயோகத்தின் பிரதிநிதிகள். அனைவரும் சம்பூர்ண யோகத்தை கடைபிடித்தனர். விக்கிரகம் வெறும் கல்லாக இல்லாமல் உணர்வுமயமாக இருந்தது. அத்வைத்த அனுபவம் பெற்றவரும் ஒரே ஆன்மாவை எங்கும் கண்டவரும் எல்லா படைப்புடனும் ஒற்றுமையை உணர்ந்தவருமான மதுசூதன சுவாமி கையில் புல்லாங்குழல் ஏந்திய ஸ்ரீ கிருஷ்ணரின் வடிவத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டு விளங்கினார். எங்கும் நிறைந்த சாரத்தை துளசிதாசர் உணர்ந்திருந்தார். அவருக்கு பரம்பொருள் உணர்வு இருந்தது. நிர்குணமான எங்கும் நிறைந்த பகவானை அவர் உணர்ந்திருந்தாலும் கையில் கோதண்டம் ஏந்திய ஸ்ரீராமரிடம் அவர் கொண்டு விளங்கிய அன்பு கொஞ்ச நஞ்சம் அல்ல. பிருந்தாவனத்தில் கையில் புல்லாங்குழலுடன் கூடிய ஸ்ரீ கிருஷ்ண பிரானை அவர் கண்டதும் இந்த உருவத்தை நான் வணங்க மாட்டேன் என்று கூறினார். உடனே கிருஷ்ணரின் உருவம் ராமராக மாறியது. அதன் பின்னரே அவர் அந்த விக்கிரகத்தை வணங்கினார். துளசிதாசரை போலவே துக்காராமும் பரந்த அனுபவத்தை பெற்றிருந்தார். கரும்பில் இனிமை எங்கும் பரவியிருப்பது போல நான் ஏன் இறைவனை எங்கும் நிறைந்தவராக காண்கிறேன் என்று அவர் ஒரு பாடலில் பாடுகிறார். ஆனாலும் அவர் இடுப்பில் கை வைத்துள்ள பண்டரிபுர விட்டலனையே பெரிதும் விரும்புகிறார். எங்கும் நிறைந்த கிருஷ்ணனுடன் தனது ஐக்கியத்தை மீராபாய் உணர்ந்தாலும் எனது கிரிதர கோபாலா என்று மீண்டும் மீண்டும் அவனை சளைக்காமல் அழைக்கிறாள். மேற்கூறிய விளக்கங்களில் இருந்து விக்கிரக வழிபாட்டின் மூலம் ஒருவன் இறைவனை உணர முடியும். எங்கும் நிறைந்த நிர்குண ரூபத்தில் இறைவனை உணர விக்கிரகம் பெரிதும் உதவுகிறது. ஆரம்பத்தில் தியானத்திற்கும் மன ஒருமைப்பாட்டிற்கும் விக்கிரகம் மிகவும் அவசியம். மேலும் இத்தகையதொரு விக்கிரக வழிபாடு இறை உணர்வை பெறுவதற்கு எந்த விதத்திலும் தடையல்ல என்பதை நாம் தெளிவாக உணரலாம். விக்கிரக வழிபாட்டை வன்மையாக கண்டிப்பவர்கள் கார் இருளிலும் அறியாமையிலும் உடல்கின்றனர். அவர்களுக்கு வழிபாட்டின் உட்பொருளே தெரியாது. தாங்கள் படித்தவர்கள் என்பதை காண்பிப்பதற்காக அவர்கள் வீண் வாதங்களிலும் தர்க்கங்களிலும் ஈடுபடுகின்றனர். அவர்கள் எந்தவிதமான உண்மையான சாதனையையும் செய்ததே கிடையாது. வீண் பேச்சு, வெட்டி பேச்சு இவைதான் அவர்களது தொழில். அவர்கள் தங்களை தாங்களே கெடுத்துக் கொண்டார்கள். எண்ணற்றவர்களின் மனங்களையும் பாழ்படுத்தி
தங்களையும் பாழ்படுத்திக் கொண்டு விட்டார்கள். இந்த உலகம் முழுவதும் ஏதாவது ஒரு விதத்தில் விக்கிரகத்தை வழிபடுகிறது. ஆரம்பத்தில் மனமானது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பொருள் அல்லது வடிவத்தில் லயித்தே கட்டுப்படுத்தப்படுகிறது. அது நிலைப்படுத்தப்பட்ட பின் அகம் பிரம்மாஸ்மி போன்ற சூக்ஷ்மமான தத்துவத்தில் அதை ஒருநிலைப்படுத்தலாம். தியானத்தில் மேலே செல்ல செல்ல உருவம் அருவத்தில் கரைந்து விடுகிறது. எனவே விக்கிரக வழிபாடு வேதாந்தத்திற்கு முரணானது அல்ல. மாறாக உயரிய வேதாந்த அனுபவத்திற்கு அது உறுதுணையாக நிற்கிறது என்று விக்கிரக வழிபாட்டின் தன்மையை நிறைவு செய்கிறார் நம் குருநாதர். நிறைவாக நம் குருநாதர் கூறும் முடிவுரை செய்தியையும் நாம் சிந்திப்போம். விக்கிரக வழிபாடு சமயத்தின் ஆரம்பமாகும். நிச்சயமாக அது முடிவல்ல. எந்த ஹிந்து மறைநூல்கள் ஆரம்ப சாதகர்களுக்கு விக்கிரக வழிபாட்டை வலியுறுத்துகின்றனவோ அதே மறைநூல்கள் முதிர்ந்த சாதகர்களுக்கு பூரண பொருளில் தியானத்தையும் தத்துவம் அசி மகா வாக்கியத்தின் உட்பொருளின் பெருமையையும் வலியுறுத்துகின்றன. வழிபாட்டில் பல படித்தரங்கள் உண்டு. ஆத்மபோதமே மேலான நிலை. அதற்கடுத்த நிலைதான் பரம்பொருளில் தியானம். மூன்றாவது சின்னங்களை வழிபடுதல். நான்காவது சங்குகளை செய்தலும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரை செல்வதும் ஆகும். சாஸ்திரங்களும் குருமார்களும் அன்புள்ள தாய்மாருக்கு நிகர். அவை சாதகர்களின் கையை பிடித்து படிப்படியாக அழைத்துச் சென்று போதம் கடந்த பெருநிலைக்கு இட்டுச் செல்கின்றன. வழிபாட்டின் கீழ் நிலையிலிருந்து மேல்நிலைக்கு சாதகர்களை இட்டுச் செல்கின்ற ஹிந்து ரிஷிகளுக்கு வணக்கம். கடவுளின் அன்பு குழந்தைகளே, உங்கள் மோசமான அவநம்பிக்கையை உதறித் தள்ளுங்கள். இந்த வினாடியே மேலான அசையாத உயிருள்ள நம்பிக்கையை உங்கள் இதயத்தில் பதியுங்கள். கடந்த கால புகழ்மிக்க முனிவர்களின் உதாரணங்களை மனதில் திரும்ப திரும்ப நினைவு கூறுங்கள். அவர்கள் நம்பினார்கள். செழுமையான ஆன்மீக அறுவடையையும் அவர்கள் பெற்றார்கள். நீங்கள் விக்கிரக வழிபாட்டில் நம்பிக்கை வைத்தால் அமைதி, ஆனந்தம், சுபிக்ஷத்தை பெற்று ஆண்டவனையும் அடையலாம் என்று இந்த அழகிய ஹிந்து விரதங்களும் விழாக்களும் என்ற நூலை நிறைவு செய்கிறார் நம் குருதேவர் சுவாமி சிவானந்தர். நாளைய நிகழ்வில் உலக பிரசித்தி பெற்றிருக்கும் சின்மயா மிஷனின் தலைவர் சுவாமி சின்மயானந்தா அவர்கள் சுவாமி சிவானந்தரிடம் பெற்ற அனுபவத்தை தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய நிகழ்வை கேட்டு மகிழ்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.